அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே போல் ஏஜெண்டுகளால் பாதிக்கப்படும் பெண்கள் இனிமேல் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும். புதிய சட்டம் இதார தமாலல் மன்சிலியா அதை பற்றியும் பார்க்க போகிறோம். முதலாவதாக குவைத்துடைய வானிலை தற்போது ஜஹரா பகுதிகளில் 51 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதாய்பி இதை தெரிவித்துள்ளார். அதே மாதிரி குவைத்துடைய காற்று, வெப்பக்காற்று இன்னும் அதிகரிக்கும். தூசியுடன் கூடிய காற்று சனிக்கிழமை இன்று முதல் எதிர்வரும் திங்கட்கிழமை வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அதிக வெப்பநிலையும் வரப்போகுது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. صبحكم الله بالخير. واليوم السبت ورياح نشطة وإغبار متوقع يبدأ معانا من اليوم حتى يوم الاثنين القادم بإذن الله تعالى، مع رياح نشطة تتجاوز سرعتها 50 كيلومتر بالساعة نتيجة سيطرة مرتفع جوي، وهي رياح شمالية غربية تعبر الصحاري وتثير الرمال علينا، فنشهد مثل هذه الهبات من الغبار، وتنشط هذه الرياح نهارا وتضعف ليلا، والغبار يغطي على حرارة الشمس المباشرة، وبالتالي يخف الحر علينا شوي وتعتدل الحرارة ليلا. فمتوقع إن شاء الله أن نشهد مثل هذه الهبات خلال الفترة القادمة مع دخولنا في الصيف بإذن الله تعالى. புதிய மெடிக்கல் வசதி 6 இடங்களில் நீங்கள் குவைத்திகளோட சரி, குவைத்தி குடிமக்களும் சரி, குவைத்திகளோட சரி, நீங்கள் எங்கேயாவது வேறு நாடுகளுக்கு பயணிக்க போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அந்த போகிற இடத்தை பொறுத்து சுகாதார அமைச்சகத்தின் ஒரு தகவல். சுகாதார அமைச்சின் உத்தியோகபூர்வ பேச்சாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனத் நாட்டின் அனைத்து கவர்னரேட்டுகளிலும் 6 கிளினிக்குகள் மூலம் பயணிகள் நலம் சேவையை தொடங்குதல். இது சுகாதார ஆலோசனைகள், பயணங்களின் போது நோய்கள் மற்றும் பாதுகாப்பு பற்றிய தகவல் மற்றும் பயண இலக்குக்கு ஏற்ப தடுப்பூசி சேவைகளை வழங்குதல். இதன் அடிப்படையில் பொது சுகாதார திணைக்களம் ஷோய்க் பிராந்தியத்தில் காலை நேரத்தில் ஆண்டு முழுவதும் சேவையை வழங்குதல் மற்றும் ஹவாலி கவர்னரேட், ஜஹரா கவர்னரேட், ஃபர்வானியா கவர்னரேட், முபாரக் அல் கபீர் கவர்னரேட், அல் அஹமதி கவர்னரேட், அடுத்தது தலைநகர் கேபிட்டல் கவர்னரேட், ஆசிமா கவர்னரேட். இந்த கவர்னரேட்டில் வேலை நேரம் காலை உத்தியோகபூர்வ வேலை நேரத்தில் இருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஜூன் 2, 2024 நாளையிலிருந்து அமுலுக்கு வரப்போகுது. இது வெளிநாட்டவர்கள், நம்ம சொந்த நாட்டுக்கு போகிறவங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆனால் இதே நீங்கள் குவைத்தி குடிமக்களுடைய அல்லது வீட்டு மாணவர்கள் பாடசாலைக்கு இல்லை கல்லூரிகளுக்கு வேறு நாடுகளுக்கு படிக்க போகிறவங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால், இல்லை பாபா மாமாவோட வேறு நாடுகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களா இருந்தால், எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டுடைய நிலவரம் என்ன, அங்கே ஏதாவது வைரஸ் பரவல் இருக்குதா அல்லது சூடு குளிர் என்ன மாதிரியான காலநிலை இருக்குதோ அதுக்கேற்ற தடுப்பு மருந்துகளோட உங்களை நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நல்ல அண்டை நாடுகளின் கொள்கைகளை நாம் கடைபிடிப்பதன் அடிப்படையில் அப்துல் ரிதா அபேதின் அறிக்கையை எதிர்ப்பதற்கும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் சவுதி அரேபியாவில் உள்ள நமது சகோதரர்களுடன் ஒருங்கிணைக்க வேண்டியது மேதகு வெளியுறவு அமைச்சரின் கடமையாகும். குவைத்துடைய பிரபல்ய எழுத்தாளர் அல் தலீசா மிக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு, எச்சரித்திருக்கிறாரு. குவைத் ஈரானோட பகைக்கிறதுக்கு முன்னாடி மற்ற அரபு நாடுகளோட சேர்ந்து ஈரானுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அத்துர்ரா சுத்திகரிப்பு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் 40% ஈரானுக்கு வேணும் அப்படின்னு அவங்க வெளியிட்ட அந்த அறிக்கையில் பல பின்னல்கள், பல பிரச்சனைகள் உள்ளடங்கி இருக்கிறத தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல இது குறித்து சர்வதேச நீதிமன்றத்தை நாடுவதே இந்த வழக்கை முடிப்பதற்கு ஒரு தீர்வாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அல்லாஹு ஆலம். ஈரானுக்கு குவைத் அழுத்தம் கொடுத்தால் என்ன மாதிரியான சிக்கல் வரும், ஈரான் அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும், அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து என்ன நடக்கும், துவா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈரான் நாட்டோட பகைக்கிறதுன்றது அவ்வளவு நல்லதாக படலை. அதே மாதிரி ஈரான் இது எங்களுக்கு வேணும், இது எங்களுடைய உரிமை அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான சூழல் வரும் அப்படின்னு தெரியலை. அல்லாஹு ஆலம். துவா செஞ்சுக்கோங்க குவைட்டில் இருக்கிற எல்லாருமே குவைட்டுக்காக. ஏஜென்ட்டுகளுக்கு அடுத்த ஆப்பு ரெடி. இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தனாசரில் ஏஜென்ட்டில் இருக்கிறவங்களை 800 தினார், 900 தினார், 1000 தினார், இப்போ குறிப்பிட்ட கணக்கு 750, அதுக்கு மேலே யாராவது சொன்னாங்கன்னா
உடனே இதார தமாலல் மன்சிலியாக்கு போகலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு குவைத்தி பெண்மணி. இது சம்மந்தமாக இதார தமாலல் மன்சிலியாவிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எத்தனை 1000 தினாருக்கு எடுத்தாலுமே குறிப்பிட்ட விலையை தவிர அதிகபட்ச விலைக்கு விற்க முடியாது அப்படின்றது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வாய்ஸை உங்களுடைய அரபிகளுக்கு காட்டுங்க. يا جماعة كثير منا يجهل القوانين، وطبعا مافيات المكاتب يستغلون هذا الشيء. لا تأخذون مسترجعات إلا يعني تحت عين القانون. تبي تاخذ مسترجعة من المكتب، تقول حق المكتب نروح ناخذ موافقة من العمالة المنزلية. أما يعطيك إياها كذي بينك وبينه، لا وصل لا عقد، حتى العقد اللي يكتبه قدامك صوري يقول لك اكتب وسجل العقد بينه وبينك وبالمبلغ اللي انت دفعته، ترى هذا كله عقد غير قانوني. انا توني طالعه من العماله المنزليه وتوني اخذ منهم هذه المعلومات. حتى العقد اللي انت تكتبه زين عقد غير قانوني، عقد مخالف على مسترجعه. فيا جماعه انتبهوا. قاعد تصير يعني انا توني طالعه من العماله جزاه الله خير المهندس محمد براك الدوسري نبهني على امور كثيره. قال لي والله قاعد تحصل عندنا مآسي، ناس قاعد تروح عليها فلوسها بسبه هذه المواضيع. تبي تاخذ مسترجعه، تيجي تاخذ موافقه من العماله المنزليه، رقم 1. رقم 2 اي شيء تدفعه تاخذ فيه وصل. لا تدفعون، لا يقصون عليكم، تدفعون من غير وصل عادي باكر يقول لك حبيبي انت ما دفعت لي شيء. انتبهوا، لا تخلون الحاجه تدخلكم في مصيبه ثانيه وخساره انتم في غنى عنها. وانا الله يشهد ان بلاغي وانا ما دفعت شيء، يعني انا ما خسرت شيء، لكن انا كشفت نصبهم واحتيالهم وبوقتهم الاشكره زين يعني لوجه الله وحبا. இதுல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எர்ஜா யானி ரிட்டர்ன் வந்தவங்கள எடுக்காதீங்க. அப்படி எடுக்கும்போது இவங்க வந்து அதிகமான பணம் செலுத்த சொல்லுவாங்க. ஆனால் அப்படி செலுத்த சொன்னாலும் அதற்கும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே போல் ஏஜெண்ட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் இந்த காசை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. 6 மாதம் எப்படியாவது இவங்களை இருக்க வச்சிட்டால் அந்த 6 மாதத்துக்கு பிறகு இப்போ இவங்க 750 தினார் கொடுத்தா அதில் பாதி தான் கொடுக்க வேணும். ஆனால் அந்த பாதியை கொடுத்ததுக்கு அப்புறமா 6 மாதம் வேலை செஞ்ச தொழிலாளர் ஏஜெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, 6 மாதத்துக்கு அப்புறமா அதே விலை இல்லாட்டி அதுக்கும் அதிகமாக விற்கிறாங்க. 6 மாதம் ட்ரைனிங் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி இந்த தொழிலாளரை வச்சு இவங்க காய் நகர்த்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு சகோதரி கிட்டத்தட்ட 3 வருடமாக 6 மாதமாக வேலை பார்த்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 6 வீட்டில். அதே காசுக்கு அதே மாதிரி இவங்களை வச்சு விற்றுருக்குறாங்க. சில ஏஜெண்ட்டுகளுடைய லிஸ்ட்டு கிடச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இதுக்கு சரியான நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படும். உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இந்த நாட்டு அதிகாரிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது சில தகவல்கள். அது வந்து நேற்றைய தினம் எங்களுடைய குரூப்லேயே லோயர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க சமூக ஆர்வலர்கள் குழுவில். நிச்சயமாக எந்தெந்த ஏஜெண்ட்டு மறுபடியும் மூடப்பட போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி ஏஜெண்ட்டுகளில் பிளாக் பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை டெய்லி பேசிஸ் மாத வேலைக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை உங்களை பிளாக் பண்ணி உள்ளே அடைச்சி வச்சுருந்தாலோ நம்பர் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. 25 58 25 55. அதே மாதிரி வாட்ஸ்அப் இலக்கம் இருக்குது 97 28 82 11. அதே போல் 97 28 82 00. නම්බරයක් තිබ්බා. ඒකට මම කෝල් කරා රට යන්න පුළුවන්ද කියලා ඇහුවා. එයා කිව්වා ඔව්. කොහෙද රට? ඕමන්. ඕමන් වලට ළමයි ගන්නවා ලක්ෂ එකමාරක් විතර පඩි දෙනවා. නංගි ඔයාට යන්න පුළුවන් එහෙම කියලා. ඊට පස්සේ මං කිව්වා මාස කීයක් විතර යයිද කියලා. නෑ ඔයාට මෙඩිකල් මුකුත් ගන්න ඕනේ නෑ. වීරෝ මුකුත් මේව කරන යූරෝ ගෙවලා ඔයාට රට යන්න පුළුවන්. මේ ලක්ෂ 1.25ක් විතර පඩි හම්බෙනවා. කිසිම දෙයකට බය වෙන්න ඕනේ. එයින් අපි ගන්න කට්ටිය ඉන්න. එයින් අරන් ඔයාව ගෙදරකට දානවා. புரியாதவர்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதை நான் தெரியப்படுத்துகிறேன். இது வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்றதால தான் விட்டேன். என்ன காரணம்னா இலங்கையில் இந்த சகோதரி வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஒரு நம்பர் பார்த்துருக்குறாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அப்ளை பண்ணுறாங்க, பேசும்போது அவங்க சொல்கிறாங்க வயசு, இவங்களுடைய ஃபோட்டோ, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் வந்து
வெளிநாட்டுக்கு போகிறதுக்குரிய தகுதி வாய்ந்தவர் தான். உங்களுக்கு வந்து ஓமான் நாட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். 1.5 லட்சம் சம்பளம். உங்களுக்கு வந்து வேலையும் சும்மா சிம்பிளான வேலை தான். 1.5 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. மெடிக்கல் போடணுமா, பீரோ கட்டணுமா, அது இதாக எதுவுமே தேவையில்லை. பாஸ்போர்ட்டை கையில் எடுத்தாச்சு, டிக்கெட்டை போட்டாச்சு, உங்களை கொண்டு போய் நாங்கள் ஓமானில் படைப்போம். அங்கே முகவர்கள் இருக்கிறாங்கங்கட அவங்க எடுத்து உங்களை வீடுகளுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி இந்த சகோதரியை அனுப்புகிறாங்க. அனுப்பினா ஏர்போர்ட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற சில பணப்பிசாசுகளை வச்சு, அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய சில கைவர்களை வச்சு என்ன பண்ணுறாங்க, உள்ளே அனுப்புகிறாங்க. கடைசியில் சில அதிகாரிகள், சில பெண்மணிகள் வந்து உள்ளே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் வந்து இவங்க போகிற மெதட்டை பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு இவங்களை விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இவங்க வந்து சாதாரண ஒரு சுற்றுலா பயணி மாதிரி ஒமானுக்கு சென்று அங்கே போய் பணியாற்ற போகிறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா இந்த சகோதரியை உட்கார வச்சு தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அங்கே போனால் அவங்கள உடல் பாகங்களை விற்றுருவாங்க, இல்லை அவங்கள பாலியல் தொழிலில் விற்றுருவாங்க, ரொம்ப கவனம், இப்படியெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொன்ன பிறகு தான் திரும்பி வந்திருக்கிறாங்க. திரும்பி வந்த பிறகு தான் இந்த பேட்டியை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிற நிலைமையில் தயவு செய்து அவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துங்க. இந்த விடயத்தை சொல்லி காட்டுங்க, இல்லாத இந்த வீடியோவாவது அனுப்புங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். நீங்கள் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வெறும் டிக்கெட்டோட மட்டும் வேறொரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. எம்பசியாலேயோ ஃபாரின் மினிஸ்ட்ரியாலேயோ யாராலையுமே எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது. யாருமே உதவி பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் சுற்றுலா பயணியாக போனீங்க, உங்களுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. இதே நீங்கள் தொழிலாளியாக போனீங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரி பீரோவிலேருந்து, எம்பசிலேருந்து எல்லாருமே உங்களுக்கு அதுக்குரிய பாதுகாப்பு அளிக்கணும், அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டணும், அதுக்குரிய முழு ஒத்துழைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய இலங்கை தூதரகமாக இருக்கலாம் அல்லது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிச்சயமாக கலந்து ஆலோசித்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக முன் வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. உங்களை கொண்டு போய் ஆணோ பெண்ணோ உடல் பாகங்களை எடுத்து விற்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பலாம், அல்லது அடிமைகளை எங்கேயாவது உங்களை அடைச்சி போடலாம், இல்லை பாலியல் தொழில்களுக்கு, இந்த மாதிரி இளைஞர் யுவதிகள் நிறைய யுவதிகளை கொண்டு போகிறாங்க பாலியல் தொழிலுக்கு. அங்கே கொண்டு போய் பெரிய பெரிய நீங்கள் படங்கள்லேயே பார்த்துருப்பீங்களே, சாதாரணமாக ட்ராமாக்கள்லேயே பார்த்துருப்பீங்க தானே, கொண்டு போய் என்ன செய்கிறது, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு கொத்தடிமையாக காலத்துக்கும் வித்துடுறது. இந்த மாதிரி நடக்குது. ஆனால் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாட்டில் அமைச்சர்ன்ற பேரில் ஒரு அரை பைத்தியத்தை கொண்டு வந்து வச்சுருக்குது. எங்கேயாவது மேடையை போடுறது, டான்ஸ் ஆடுறது, ஏதாவது கிடைக்கிற பொய்களை சொல்கிறது, அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஏதாவது பொய்களை சொல்கிறது, இல்லை எங்கேயாவது போய் கச்சேரி போட்டு காமெடி பண்ணுறது. இப்போ ஏதோ ஒரு மேடையை போட்டு டான்ஸு. இங்கே இந்த அக்காமை இல்லாதவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து இன்றைக்கும் போகிறதுக்கு வழி இல்லாமல் பலரும் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிக்கெட் போடுறது காசு இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி யோசிக்க யாரும் இல்லை. தொழிலாளர்கள் எத்தனையோ பேர் நாட்டிலிருந்து வேறு வேறு நாடுகளுக்கு கடத்தல் மூலம் ஆள்கடத்தல் பண்ணுறாங்க, எத்தனையோ ஏஜென்ட்டுகள். அதை பற்றி தட்டி கேட்குறதுக்கு ஒரு துப்பு இல்லை. எத்தனையோ எலக்ட்ரானிக்கல்கள் முறை வந்திருக்குது. டெக்னாலஜியை இன்னும் அதிகப்படுத்தினா நாட்டில் இந்த மாதிரி நபர்களை வந்து உடனே கைது பண்ணலாம். விமான நிலையத்தில் யார் போகிறாங்க, அவங்க எதுக்கு போகிறாங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத கேதர் பண்ணலாம். இவங்கள்ட்ட பேக்ரவுண்ட் இருக்குதா, இவங்களுக்கு இந்த அளவுக்கு பண வசதி இருக்குதா, இவங்க டூரிஸ்ட்டாக வேற ஒரு நாட்டுக்கு போகிற அளவுக்கு, இல்லை இவங்க தொழிலுக்காக போகிறாங்களா அப்படின்றத செக் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரியான எந்த ஒரு சிஸ்டமும் இல்லை. டான்ஸும் கூத்தும் கும்மாலும் அடிச்சிட்டு இருக்கிறான் அமைச்சர். எங்கே போய் சொல்ல. கவனமாக இருங்க தயவு செய்து. ஓட்டுநர்களுடைய நிலை மிகவும் பரிதாபம். அதை விட பரிதாபம் இந்த நிலை. இப்போ பாருங்கள், ஒரு நபர் வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு தன்னுடைய ஓட்டுநருக்கு அரிசி வந்து கொடுக்குற முறையை. ஏன்னா இப்போ நாட்டோட நிலைமை ரொம்ப மோசம், அதால் அரிசி வந்து இப்படித்தான் கொடுக்கணுமா ஒரு மாதத்துக்கு. يلا جهز امرك، الوضع خطير يا محمد، الوضع خطير ما يطمن الوضع. الحين شوف هذا الحين مو نفس اول، 1 2 3 4 5 حق 5 يوم راح اعطيك هذا مشكلة. شنو مشكلة؟ أول واجد صح؟ إيه الحين الوضع خطير، لازم أأمنك. هذا يسمونه التأمين. الحين ما فيه، قبل أعطيك، الحين ما فيه. خزن، أهم شيء أأمن نفسي عاد على كيفك شوي شوي. الحين ما ندري، الوضع خطير، لا ترتفع الأسعار. الحين كم يوم هذا؟ 5 يوم، و5 يوم 10 يوم، بعطيك حق 30 يوم. لا تروح مني ولا زمانه خراب هي زمانه خراب. اي والله خراب، ما تدري. الحين بس هذا مشكلة، الحين صغير بكره يصير مشكلة كبير. ما في هذا
اهم شيء هذا. محمد இதுதான் சில வீடுகளில் உள்ள ஓட்டுநர்களுடைய நிலை. பார்த்துக்கோங்க, அரிசியை அளந்து தான் கொடுக்குறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொது ஆணையகத்தின் ஒத்துழைப்புடன் சூக்கல் முபாரக்கியா இறைச்சி கடைகளில் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது இதன் விளைவாக பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் முடிவுகளை மீறும் 5 இறைச்சி கடைகள் நேரடியாக மூடப்பட்டன. மீறுபவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு வருகின்றன. இறைச்சி கடைகளில் வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்தது மதாம் முபாரக்கியா, சூக் முபாரக்கியா, சூக் தஹப். முபாரக்கியா சூக்கில் யாராவது வேலை பார்க்குறீங்களா? கடைகளில் அலர்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது காலாவதியான பொருட்களோ இல்லை பழைய பொருட்களோ இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட்டம் க்ளோஸ். வண்டிக்கு ஏன் இந்த நிலை? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஏன் நம்மளுடைய வண்டிக்கு மட்டும் இந்த நிலை? இந்த மாதிரி கொடூரமாக கீறி வச்சது யார் அப்படின்னு வாகன ஓட்டுநருடைய புலம்பல். ரொம்ப புலம்பிட்டாரு. ஆனால் வீடியோ போட முடியல அவருடைய புலம்பலை. என்ன ஆடியோவில் பாட்டு ஒன்று போகிறதால. யாருடா இப்படி கீறியிருப்பா அப்படின்னு பார்த்தா, எடா பூனை உனக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி பாருங்கள். பூனை மேலே இருக்குது, நாய்கள் எல்லாம் வண்டிக்கு மேலே ஏறுறதுக்காக மெனக்கெட்டதால தான் இவ்வளோ பிரச்சனை. பூனைகளுக்கு இந்த நாட்டில் உயிர் ஆபத்து இருக்கிறதால அமெரிக்கா அவங்க நாட்டில் அவங்களுக்கு ஒரு குடியுரிமையும் கொடுத்து அதுக்கப்புறமா நாடும் கடத்திருக்கிறாங்க. 15 பூனைகளை இந்த நாட்டில் இருந்து பாதுகாப்பு செக்யூரிட்டி ப்ராப்ளமால் நாடு கடத்தி பேர் கொடுத்து வீடும் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்து மகிழுங்க. பாருங்கள், நாட்டை விட்டு போகிறாங்க, செக்யூரிட்டி ப்ராப்ளம், இந்த நாட்டில் அவங்களால வாழ முடியாது அப்படின்னு மிக்ராண்டாக போகிற பூனைகள். பேர் கொடுத்து வீடு கொடுத்து ஆளுக்கு ஒரு ஓனரையும் கொடுத்துருக்குறான்ப்பா அமெரிக்காக்காரன். பாருங்கள், இவங்கெல்லாம் இந்த நாட்டில் தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் பேர் டார்சன், வைட்டி, தொம்போய், லில்லி, அடுத்தது யார், பிளாக்கி. அரபு நாட்டிலிருந்து அகதிகளாக தஞ்சம் புகுந்த பூனைகள். உள்ளுக்குள்ளே சிரிக்கிறேன் வெளியில் அழுகிறேன்ற மாதிரி இருக்குது. என்ன செய்கிறது? பரவாயில்ல, பூனைகளுக்காவது நல்ல நிலைமை கிடைச்சிருக்குது இந்த அரபு நாட்டில், இல்லையா? அடுத்ததா வாகன ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். வாகனங்களை நிறுத்திட்டு லீவில் போகாதீங்க. போனீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள்.
நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். அதே போல் இந்த வருடம் இப்போ நிறைய பேர் லீவில் போகிறாங்க, ஸ்கூல் லீவுக்கு போகிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு ஓட்டுநர்களே சிலர் வந்து வண்டி வாங்கி வச்சுருக்கிறாங்க, சொந்தமாக வச்சுருக்கிறது, லீவுக்கு போகிறது, மற்ற டைமில் ஃப்ரீயாக ஏதாவது வேலைகள் இருந்தால் போகிறது. சில வீடுகள் அந்த மாதிரி அனுமதியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நபர்கள் ஜெமியா பார்க்கின்களில் இல்லாட்டி வேறு எங்கேயாவது பார்க்கிங், வீட்டில் பார்க்கிங் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அப்படி இல்லாதவங்க வெளியில் எங்கேயாவது பார்க்கிங் பள்ளி வாயில்களில் வண்டியை போட்டு வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வண்டியை விற்றுட்டு லீவில் போயிடுங்க. 2 மாதம் 3 மாதம் நீங்கள் வந்து லீவில் போயிட்டு திரும்பி வந்து வண்டியை பார்க்கும்போது வண்டி அந்த இடத்துல இருக்காது. அதே மாதிரி கொண்டு போய் வச்சு பாதுகாக்கலாம் மாட்டாங்க. இதுக்கு பிறகு ஸ்க்ராப்பில் போட்டு நொறுக்கிடுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி அக்காமா இல்லாதவர்களே இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இலங்கையர்களுடைய விதியை யாரால் மாற்ற முடியும்? அந்த இறைவனை தவிர. கவனமாக இருங்க அனைவருமே. என்ன அதிகமான செக்இன், அதே மாதிரி தூதரகமும் உங்களுக்கு செஞ்ச அநீதிக்கு முடிஞ்சால் நீங்களே போய் நேரில் தட்டி கேளுங்க. ஏன்னா அமைச்சர்களோ அரசாங்கமோ நம்மளுக்கு இல்லை தட்டி கேட்குறதுக்கு. அமைச்சருக்கு அங்கே ஆட்டம் போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.